பாருங்கள், இன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து ஒரு கிராமு 16,395 ரூபா ஒரு கிராமு. வெள்ளி பார்த்தீங்கன்னா 425 ரூபா. கிட்டத்தட்ட பாருங்கள், இது 10 நாளில் வெள்ளி இப்போ 1,00,000 பக்கம் ஏறிடுச்சு. அது என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த அளவுக்கு ரேட்டு ஏறினா என்ன பண்ணுறது? எப்படி எடுப்பாங்க மக்கள்லாம்? அது போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 360 ரூபா இருந்துச்சு வெள்ளி. இன்றைக்கி பாருங்கள் 425 ரூபா இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஏற்றம் என்னான்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் ரேட் குறையுமா, இல்லை இதே தான் இருக்குமா? ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாங்க, வெள்ளி வந்து 10 லட்சம் வரும்னு சொல்கிறாங்க ஒரு கிலோ. கோல்டு வந்து 2 லட்சம் வருமா ஒரு பவுனு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தா இன்னும் 10 நாளில் அந்த ரேட்டு தொட்டுருன்னு நினைக்கிறேன். ஒரு கிராம் 25,000த்துக்கும் வெள்ளி வந்து 10 லட்ச ரூபா கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது. ஏன் அந்த மாதிரி டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. நேற்று 15 ரூபா வந்துச்சு ஒரு கிராமு. இன்றைக்கி பாருங்கள் 16,400 வந்துருச்சு. 16,400னா வெறும் காயின் மட்டும் எடுத்துட்டோம்னா 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. 3% ஜிஎஸ்டினா 16 × 3 48. ஜிஎஸ்டி 5,000 ரூபா. 5,000 ரூபா ஜிஎஸ்டி போட்டு நம்ம எடுத்து என்ன ஆகுது? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றும் புரியலையே. இவ்வளோ இது ஏற்றுறானுங்க, ஏன்னு தெரியல. இப்போ காயின் எடுத்து அந்த ரேட்டு, சைக்கிள் சாதாரண 13% போடுவாங்க வேஸ்டேஜ் அதெல்லாம். அப்போது எவ்வளோ ஆச்சு? 17னா 17 × 8 கிராமு. 8 கிராம் போடுங்க, 16 போடுங்க. 16 × 8. வெளியே போயிருக்காங்க. ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஸோ 16 ரூபா வைங்க ஒரு கிராமு. 16னா 10 160. இருக்கு இருக்கு. அதுலேருந்து ஒரு 2 கிராம் குறைச்சோம்னா 32. அப்போ 1,28,000. 1,28,000. அந்த 400 இருக்குது. 400 8 32. அப்போ 1,31,000 ரூபா இன்றைக்கோட வெறும் தங்கம் ரேட் மட்டும் 1,32,000 ரூபா. அதில் இந்த தோடு செயின்லாம் எடுத்தோம்னா 13% அந்த செய்கூலி சேதாரம் போடுவாங்க. ஓகேங்களா? போட்டோம்னா 13%க்கு 1,30னா 10க்கு 13,000. 13,000 அந்த 3க்கு 4,000 ரூபா. ஸோ 17,000 ரூபா. 17 + 1 30. ஸோ 1,50,000 லட்ச ரூபா இன்றைக்கி. ஒரு பவுன் எடுத்தோம்னா 1,50,000 லட்ச ரூபா சைக்கிளி சேதாரத்தோடு. இந்த மாதிரி போனால் திருடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வசதியாக போயிடும். ஸோ நீங்கள் தங்க ரேட்டெல்லாம் குறைக்கணும். ஒரு பவுன் வந்து 50,000த்துக்கு வரணும். ஏன் இந்த மாதிரி டக்கு ஒரு நாளைக்கு 1,000 2,000 ரூபா ஏற்றினா என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம்? பேசாமல் போன மாதமே போனோமா 2 மாதம் முன்னாடி வெள்ளி பாருங்கள் 1,4 லட்சம் தான் இருந்துச்சு. அப்பயே பணம் இருந்துச்சு. இருந்திருந்தால் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஒரு 10 கிலோ பக்கம் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி பாருங்கள் 40 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கும். யாருக்கு தெரியும் அந்த மாதிரி ரேட்டு ஏறும் இறங்குன்னு? ஓகே, பார்க்கலாம். எலெக்ஷன் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது ரேட்டு ஏறுற மாதிரி குறைய மாதிரி இருந்தால் தான் எடுத்து ஸ்டாக் வச்சுக்க வேண்டியது தான். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வச்சா 1,50,000 கோடி ஆச்சு. 3 மடங்குல ஏறுது. இப்போது 1 லட்ச ரூபா அங்கே, 4 லட்ச ரூபா அங்கே. 2 மாதத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எங்கேயோ போச்சு. 4.25 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா அங்கே, 4 லட்ச ரூபா, 4 மடங்கு அதிகமாச்சு.